என்னுடைய சிறியத்தனை கிராமத்தை சித்தப்பன் அவரை அழைச்சிட்டு தகுந்த கேள்வி கேட்கணும். சித்தப்பா ஐயா இப்படி மாறுங்கள், கேமராக்கு மறைக்காதீங்கள். நீயும் தெரிய மாட்டேன், நானும் தெரியும். ஆமா, நேற்றைய தினம் உன்னுடைய குடிசைக்கு யாரு வந்தது? பகவான் வந்தார். பகவானா? யாருக்கு அவன் பகவான்? உலகத்துக்கே பகவான் வந்தாரா? வந்தார். வந்தாருன்னா இருநாது சந்தில வந்தானா? வந்தார். சரி, என்ன ஸ்தானம் பண்ண? அத்திங்க ஸ்தானம் செய்து. என்ன ஸ்தானம்? அத்திங்க ஸ்தானம். ஆமா வருவாரே இங்க பாரு மாமா, என்ன ஸ்தானம் பண்ண? அத்திங்க ஸ்தானம். என்ன ஸ்தானம்? அத்திங்க ஸ்தானம். செய்ய தகுமா? வந்து யாரு? இடையன். இடையன் யாருக்காக வர்றான்? பாண்டவருக்காக. சித்தப்பா சொல்ல தகுமா? சரி, உன் குடிசைக்கு இல்லத்துக்கு வந்தான். வந்தவனுக்கு என்னென்ன வேலை செய்யுது? தலைக்கு என்ன தேய்ச்சி? தலைக்கு புத்தாடை. உணவு. ஆமா. என்ன கஞ்சி? உழுவு கஞ்சி. உழுவு கஞ்சி. ஆமா. அச்சே மாமா, சம்பந்தமே கட்டிக்கிறான். என் குழந்தைங்க புரிவது சேர்த்து போட்டாங்க. தலைக்கு என்ன எப்படி சேர்ப்பாங்க? தலைக்கு எண்ணெய் தேய்க்குது, தண்ணி ஊற்றி புத்தாடை. யார் ஏசியது? அப்புறம் మేము సచ్చా కూర్చున్నాము. சித்தப்பா சொல்ல தகுமா? మామని కూడా ஒரு సిరితది ఇప్పుడు చిన్న పిచ్చేదానికి నాకు తగదు, నాకు తగదంటావు కదా. இவன் எப்பேர் பட்டவன்? தங்க செருப்பால் அது தலைக்கதை. அதாவது தங்கத்திலேயே செருப்பு செய்வோம், బంగారంతో చెప్పులు చేస్తే కూడా வெள்ளியிலே கயிறு வலிக்கிறோம். దారం చేసి அந்த செருப்பு எத்தனை போய் பூஜை அரண்மனையில வைப்புவான், எங்க விடுவான்? చెప్పు అనేది ఇంటి ముందరగా వదులుతాం, வாசிப்பில் தான் விடுவான். బంగారంతో చెప్పులు చేస్తే కూడా அப்படி దాన్ని